காளிதாசன் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு கோயம்புத்தூர். கடந்த சில ஆண்டுகளாக கோவை வனக்கோட்ட பகுதியில் சில யானை குட்டிகள் கூட்டத்தை விட்டு அல்லது தாயை விட்டு பிரிந்து வெளியே வருகின்றன. வந்துள்ள சூழலில் அவற்றை மீண்டும் அந்த கூட்டத்தோடு அல்லது தாயோடு சேர்க்கிற முயற்சிகள் தோல்வி அடைந்து விடுகின்றன. இந்த நிலையில் இந்த குட்டிகள் ஏன் வெளியே வருகின்றன என்பதை பற்றி முதலில் நாம் அதை பற்றிய ஒரு கருத்தை நாம் என்ன காரணமாக இருக்கலாம் என்பதை அறிய வேண்டும். பொதுவாக யானைகள் தன் குட்டிகள் மீது பேரன்பு கொண்டிருக்கும். குட்டிகளை தாய்மை என்பது எல்லா விலங்குகளுக்கும் பொதுவானது. எல்லா விலங்குகளுமே தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய அடுத்த தலைமுறையை பேணி பார்க்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கும். யானைகள் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அவற்றுக்கு குட்டிகள் மீது பேரன்பு இருக்கும். இறந்து போன குட்டியை கூட தூக்கி கொண்டு தெரிந்த யானைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் எல்லாமே அப்படி இருந்துவிட முடியாது. சில நேரங்களில் இந்த யானைகள் குட்டியை விட்டு பிரிவதை இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று, தாயால் கைவிடப்பட்ட யானைகள், யானை குட்டிகள். தாயால் எப்படி கைவிடப்படும் என்றால், சில யானைகள் மிக சிறிய வயதில் தாய்மை அடைந்துவிடும். 12-13 வயதில் தாய்மை அடைந்து அது ஒரு குட்டி ஈன்று விட்டால் அந்த முதலில் பிறந்த குட்டியை வளர்க்கிற பக்குவம், வளர்க்கிற போதிய அதனுடைய பங்களிப்பு குறைந்து போகும். அப்படிப்பட்ட சூழலில் அந்த குட்டியை விட்டு அந்த தாய் யானை தன்னுடைய கூட்டத்தோடு போகக்கூடிய சூழல் எழலாம். இப்படித்தான் அறிவியலாளர்கள் மதிப்பிடுகிறார். இன்னும் சில நேரங்களில் அந்த வயதான யானை அது கருவுற்றிருக்கிற போது அதற்கு போதிய அளவிற்கான அந்த குட்டிக்கு தேவையான அளவுக்கு பால் கொடுக்க முடியாமல் தன்னுடைய உடம்பு பலவீனமாகிற போது அந்த குட்டியை காப்பாற்ற முடியாது என்கிற சூழலில் அதை விட்டு போகலாம். இதை வளர்ப்பு யானை முகாம்களில் பார்த்திருக்கிறோம். இப்போ நம்முடைய முதுமலை வளர்ப்பு யானை முகாமில் ஒரு யானை, பார்வதி என்கிற யானை, குட்டிகளை ஈன்றிருக்கிறது. ஆனால் அந்த குட்டியை தன்னுடைய குட்டியை அது போதிய அளவு அது பராமரிக்கவில்லை. சில நேரத்தில் பால் குடிக்கதை தவிர வேறு எந்த பராமரிப்பும் செய்யாது. ஆனால் ரவி என்கிற இன்னொரு யானை தான் இதனுடைய குட்டியை வளர்க்கும். இது ஒவ்வொரு யானைக்கும் வேறுபட்டலாம். அப்படி தாயால் கைவிடப்பட்ட யானைகள் இப்படி அனாவதை ஆவது உண்டு. சில நேரங்களில் பிறந்த குட்டி பலவீனமாக இருந்தால் அதற்கு பல மரபணு காரணங்கள் கூட இருக்கலாம். அவற்றை நம்மால் காப்பாற்ற முடியாது என்று தாய் எண்ணுகிற போது விட்டு போய்விடும். இதெல்லாம் காட்டில் இயற்கை. இப்படி கைவிடப்பட்ட யானைகளை மீண்டும் அந்த கூட்டத்தோடு அல்லது தாய் யானையோடு சேர்ப்பது என்பது இயலாது. கோவையில் 2 யானைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அன்னை ஆண்டுகளில் தாய் இருக்கிறது. தாயிடம் கொண்டு போய் குட்டியை சேர்க்க முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் தாய் ஏற்கவில்லை. அந்த குட்டிகள் வெளியே வந்து விடுகின்றன. ஆகவே அதே நேரத்தில் தாயோடு கூட்டத்தோடு சேர்த்த குட்டிகளும் இங்கு இருக்கின்றன. இரண்டும் நடக்கிறது. எல்லா நேரத்திலும் குட்டியை தாய் சேர்த்துக் கொள்ளும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் விபத்தால் பிரிந்த யானை குட்டிகள், ஒருவேளை ஒரு வெள்ளம் வந்தோ அல்லது வேறு காரணங்களினாலோ விரட்டப்படுகிற போதோ குட்டிகள் பிரிக்கப்படும் போது அப்போது அவற்றை சேர்ப்பதற்கான முயற்சியை நாம் எடுக்க முடியும். அந்த யானை கூட்டம் அல்லது யானை தாய் யானை அதுவும் தன் குட்டியை தேடும். அப்போது இவை போய் சேர்கிற போது அவை ஏற்றுக்கொள்ளும். அந்த சம்பவங்களும் இங்கு நடந்திருக்கின்றன. ஆனால் எல்லா நேரங்களிலும் இவை நடக்கும் என்று சொல்ல முடியாது. இதில் குறிப்பாக அந்த குட்டியினுடைய வயது ஒரு காரணமாக இருக்கும். புல் மேய்கிற அளவிற்கு வளர்ந்து விட்ட ஒரு குட்டியை எளிதில் கூட்டத்தோடு சேர்த்து விடலாம். சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்று கேட்டால் அவை தாய் இல்லாவிட்டாலும் அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளும். ஹொசூரிலே 2023ஆம் ஆண்டு ஒரு 2 பெண் யானைகள் ஒரு மின்வேலியில் அடிபட்டு இறந்து போய்விட்டன. ஆனால் அருகிலேயே 2 குட்டிகள் உண்டு. ஒரு 4 வயது குட்டி, ஒரு 1 வயது குட்டி. அனாதையாக்கப்பட்ட குட்டிகள் தான். அந்த குட்டிகளை தாய் இறந்து போய்விட்டது, அவற்றை நாம் முகாமுக்கு கொண்டு வரலாம் என்று யோசித்து அதற்கென்று டாக்டர் கால்நடை மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழு, டாக்டர் ராஜேஷ் போன்றவர்கள் எல்லாம் அங்கு போய் அவற்றை கவனிக்கிற போது அந்த 4 வயது குட்டி, 1 வயது குட்டி இரண்டுமே புல் மேய்கிறது. 4 வயது குட்டி அந்த 1 வயது குட்டியை வழி நடத்துகிறது. அதுவே கொஞ்சம் காத்திருக்கலாம், பார்க்கலாம் என்று பார்த்தபோது சில மாதங்களில் அந்த 2 குட்டிகளும் கூட்டத்தோடு போய் சேர்ந்து விட்டன. இப்படியும் நடக்கிறது. அதுவே எல்லா நேரத்திலும் அவை சேரும் என்று சொல்ல முடியாது. இவற்றில் இன்னொன்று, காட்டுக்கு வெளியிலே வந்து அனாதையாக இருக்கிற ஒரு யானை குட்டியை
கணக்கு வேறு. காட்டுக்குள்ளாரையே ஒரு யானை அவை தாயை விட்டோ அது கூட்டத்தை விட்டு பிரிந்து திரிகிறது என்றால் அவற்றை நாம் கொண்டு பிடிக்க வேண்டுமா, பிடித்து அவற்றை நாம் ஒரு வளர்ப்பு முகாமுக்கோ அல்லது கூட்டத்தோடு சேர்க்க நாம் முயற்சிக்க வேண்டுமா என்பதே அறிவியலாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காட்டின் இயல்பு அவை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளும், அல்லது அவை அந்த காட்டின் அங்கமாக அங்கு இருக்கக்கூடிய புலி உள்ளிட்ட விலங்குகளுக்கு அவை இரையாகலாம். இவையும் காட்டில் ஒரு அங்கம் தான், காட்டுச்சூழலில் ஒரு அங்கம் தான். அவற்றை காப்பாற்ற முயற்சிப்பது என்பது சரியா என்கிற வாதமும் நடைபெறுகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கிற யானைகளையே நாம் காப்பாற்ற வேண்டுமா என்கிற ஒரு பெரிய கேள்வியும் போய் எழுகிறது. நோய்வாய்ப்படுகிய ஒவ்வொரு விலங்கினத்தையும் அந்த நில அமைப்பு அதனுடைய தாங்குதிறனுக்கு ஏற்ப கட்டுப்படுத்திக் கொள்ளும். ஒரு பலவீனமான மானையோ பலவீனமான காட்டு மானையோ அங்க இருக்கிற புலியோ சிறுத்தையோ வேட்டையாடி அதை கட்டுப்படுத்திவிடும். யானைகளுக்கு அப்படியான பிரிடேட்டர் என்கிற ஒரு அதற்கு மேலான உயிரினம் இல்லை. அப்படியானால் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த வேலையை செய்யலாம். ஆகவே அவை ஒரு பெரும் தொற்றாக பரவி பெரிய அளவில் பரவாமல் இருக்கிற சூழலில் மரணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பிறப்பை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி மரணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆய்வுகள் சொல்கின்றன. அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆண்டுக்கு 100-110 யானைகள் இறந்து போகின்றன. இந்த யானைகளுடைய 110 யானைகள் இறந்து போகின்றன என்பதை நாம் பெரிதாக நாம் தோன்றும். ஆனால் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 3000 யானைகள் உண்டு. இந்த யானைகளை மதிப்பிட்டமானால் ஒரு 4 விழுக்காடுக்கு குறைவான யானைகள் இறந்து போகின்றன. கணக்கில் வராமல் இறந்து போன யானைகளையும் கொண்டால் கூட 5 விழுக்காடு. ஆனால் பிறப்பு விகிதம் பார்த்தோமானால் 6-7 விழுக்காடு இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஆண்டும் பிறப்பு விகிதம் கூடிக்கொண்டே போகிறது. இப்படி கூடிக்கொண்டே போவது தாங்குதிறனுக்கு மேலே போய்விடுமா என்கிற ஐயமும் காட்டு மேலாண்மையாளர்களுக்கு உண்டு. ஆகவே பிறப்பை வரவேற்பதை போலவே மரணங்களையும் வரவேற்க வேண்டும். அந்த மரணங்கள் மனிதர்களால் ஏற்பட்டு விடக்கூடாது. மனிதர்களால் கொல்லப்படுகிற மனிதர் அது மின்வேலியிலோ விபத்திலோ ரயில் விபத்திலோ விஷம் வைத்தோ துப்பாக்கியிலோ கொல்லப்பட்டால் அதில் தான் கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய பிறக்கிற எல்லா உயிரினங்களும் இறக்கும். இறப்பையும் நாம் அதிகமாக அதை பதட்டப்பட வேண்டாம் என்பதுதான் இந்த மரணங்களை பற்றிய புரிதலை அறிவியல் சொல்கிறது. கோயம்புத்தூர் நில அமைப்பும் ஒரு முக்கியமான காரணம். கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் இது 700 ஏறக்குறைய 695 சதுர கிலோமீட்டர் பரப்புடையது கோயம்புத்தூர் வனக்கோட்டம். ஆனால் பெரும்பாலான பகுதிகள் இங்கே வந்த வனக்கோட்டத்தில் சரிவான பகுதிகளாக இருக்கின்றன. சரிவான பகுதிகளில் தான் காடு இருக்கிறது, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காடு. மற்றவையெல்லாம் நம் விளைநிலங்களாக விவசாய நிலங்களாக மற்ற நிலங்களாக இருக்கின்றன. பொதுவாக கூட்டமாக இருக்கிற யானைகள் ஒரு 25 டிகிரி 30 டிகிரிக்கு மேலுள்ள சரிவுகளை தேர்ந்தெடுக்காது. பெரிய விலங்கினம் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து அப்படி தேர்ந்தெடுக்காது. சமவெளி பகுதிகள் தான் போக வேண்டும். அப்படி சமவெளி பகுதிகளில் அவை கடந்து போய் தனியார் நிலமாக இருக்கும், அவற்றை கடந்து போய் எங்கு பரந்த வாழிடம் உணவு கிடைக்குதோ அங்கு அவை வாழ வேண்டும். ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த பகுதியை தங்குகிற போது போதிய உணவு காட்டில் கிடைக்காத போது அவை வேற வழி இல்லாமல் பயிர் மேய கற்றுக்கொள்கின்றன. இதை புஷ் அண்ட் புல் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். காட்டில் அதற்கான உணவு போதிய அளவு உணவு கிடைக்காத போது காடு அவற்றை வெளியே தள்ளும். வெளியிலே பயிர் அதற்கு தேவையான அதுக்கு விருப்பமான பயிர் இருக்கிற போது இவை இழுக்கும். இவற்றில் அவை பயிர் மேய கற்றுக்கொண்டால் அவற்றை நாம் விரட்டுகிறோம். விரட்டுகிற போது அந்த யானைகள் மீண்டும் மீண்டும் பயிர் மேய வருகிற போது அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அப்படி விரட்டுகிற போது அனாதையாகிற குட்டிகளும் இருக்கலாம். அல்லது அந்த அழுத்தம் மன அழுத்தத்தில் அந்த கூட்டமே இருக்கும். அந்த மன அழுத்தத்தில் கூட குட்டியை சேர்க்காமல் போகலாம். இவையெல்லாம் காரணங்கள். அப்படியானால் காட்டில் இதற்கான உணவு கிடைப்பதற்கான இன்னும் கூடுதலான முயற்சியும் இந்த காட்டுக்கு தாங்குதிறனுக்கேற்ற யானைகள் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டிய ஒரு காலத்திலும் நாம் இருக்கிறோம். இவற்றையெல்லாம் சேர்த்துதான் யானைகளுடைய மரணத்தை நாம் பார்க்க வேண்டும்.